கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1201 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 121:7 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 காரியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ஒன்று இந்த மனிதனுடைய ஆத்துமா, 2வது சரீரம். ஆத்துமாவிலே பாதுகாப்பை கர்த்தர் தருவார், சரீரத்திலும் பாதுகாப்பை தருவார். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்று சொல்லி யோவான் காயுவுக்கு வெளிப்படுத்துகிறார். உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ வேண்டும். ஆத்துமாவையும் பாதுகாக்க ஆண்டவரால் முடியும், சரீரத்தையும் பாதுகாக்க முடியும். இந்த உலகத்திலே அநேக தீங்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தீங்கான மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வழிபாடுகளுக்கு உரிமை இல்லாத சூழ்நிலைகள் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே வன்முறையாளர்கள், தீவிரவாதிகள் எழும்பிவிட்டார்கள். தேசத்தை சீர்குலைக்கிற பணியிலே அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன்னை எல்லா தீங்குக்கும், ஒருவேளை எத்தனை துன்பங்கள் துயரங்கள் நீங்கள் சந்தித்தாலும், தோல்விகளை சந்தித்தாலும், அவற்றிலிருந்து விடுபட்டு உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் முடியும். தீங்கிலே சிக்கிக்கொண்டு தவிக்கிற மகனே மகளே, உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. அவரிடத்தில் வாருங்கள், அவர் உங்கள் ஆத்துமாவையும் பாதுகாப்பார், ஆத்துமாவிலே விடுதலை தருவார், சரீரத்தை பாதுகாப்பார், தொழிலை வியாபாரத்தை பாதுகாப்பார். நீங்கள் பாதுகாப்பான வாழ்க்கைக்குள்ளே வாழ்வீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் தீங்கான பாதையிலே அல்லது தீங்கான மனிதர்கள் மத்தியிலே தீங்கான வழிகளிலே சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் நடுவில் வருகிற பொழுது தீங்கை காண மாட்டீர்கள், இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காத்து ரட்சித்து நடத்துவார். காக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைத்த உருவாக்கின தேவன் இயேசு. அவரால் மாத்திரம்தான் பாதுகாக்க முடியும். உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உங்கள் ஆத்துமாவுக்கும் பாதுகாப்பை கட்டளையிடுவார். நீங்கள் கர்த்தரிடத்தில் வாருங்கள், தீங்குகள் தீமைகள் உங்களை விட்டு அகன்று போகும், இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.